ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அடுத்த வீடியோ ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். யார் ஒருத்தவங்க என்ன நடந்தாலும் தன்னோட கடமையில் குறியாக இருக்காங்களோ அவங்க என்றைக்காக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிறது உறுதி. திரும்ப சொல்கிறேன், யார் ஒருத்தவங்க தன்னோட லைஃப்பில் என்ன நடந்தாலும் எனக்கு என்ன கடமைகள் இருக்கோ அதை கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்க என்றைக்காவது ஒரு நாள் அவங்க என்ன கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதில் சக்ஸஸ் ஆகிறது கன்ஃபார்மு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கூட தொடர்ந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் போடுறப்ப ஒரு சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபர் வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். வியூஸையும் பார்த்திங்கன்னா நான் கவுண்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு 2000 பேர் 1500 பேர் வந்துடுறாங்க. ஸோ இது எப்படின்னா நம்ம யார் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி வீடியோவை நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு இருக்கும் போது ஸோ அது இம்ப்ரெஸ் ஆகி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் சக்ஸஸ் ஆகிறோம் அப்படின்னா உங்களோட கடமை என்னென்னா படிக்கிறது. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இதில் ஒரு 10 கொஷினை பார்ப்போம். 246வது வீடியோ. ஃபஸ்ட் கொஷினு, தி இன்குபேஷன் பீரியட் ஆஃப் சிக்கன் பாக்ஸ். தி இன்குபேஷன் பீரியட் ஆஃப் சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸோட இன்குபேஷன் பீரியட் எவ்வளோ? 10 to 14 days, 3 to 2 days, 14 to 16 days, 4 to 7 days. Incubation period of chicken box 10 to 14 days, 2 to 3 days, 14 to 16 days, 4 to 7 days. So right on answer C, 14 to 16 days. So கிட்டத்தட்ட 2 வாரம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸோட இன்குபேஷன் பீரியட். தென் 42 ஆன்சர்ஸை பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சொல்லுவோம். 42, which of the following is not a principle of primary health care? Which of the following is not a principle of primary health care? Primary health careல எந்த பிரின்சிபல் வராது? equitable distribution, community involvement, மல்டிசெக்டோரியல் அப்ரோச், எஜுகேஷன் ஆஃப் த பீப்புள். ஸோ இதில் எது வராதுன்னா டி, எஜுகேஷன் ஆஃப் த பீப்புள் இந்த ப்ரைமரி ஹெல்த் கேரில் பிரின்சிபல்ஸாக வராது. மற்றதெல்லாம் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், கம்யூனிட்டி இன்வால்மெண்ட், மல்டிசெக்டோரியல் அப்ரோச் இதெல்லாம் உங்களுக்கு பிஹெச்சி அதாவது ப்ரைமரி ஹெல்த் கேரில் பிரின்சிபலாக வருது. தென் 43 கண்டினியூஸ் scrutiny of the factors that determine the occurrence and distribution of the disease is called. Continuous scrutiny of the factors that determine the occurrence and distribution of the disease. அந்த disease எப்படி அக்கர் ஆகுது, அது எப்படி டிஸ்ட்ரிபியூஸ் ஆகுது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான இந்த கண்டினியூவாக நம்ம அதை எக்ஸாமினேஷன் அதாவது ஆய்வு பண்ணுறதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மானிட்டரிங், சர்வைலன்ஸ், அசஸ்மெண்ட், எபிடமியாலஜி. மானிட்டரிங், சர்வைலன்ஸ், அசஸ்மெண்ட், எபிடமியாலஜி. ஸோ ரைட் ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, சர்வைலன்ஸ். Question number 44, absolute termination of the infection from the world is called. Absolute termination of an infection from world is called eradication, isolation, segregation, surveillance. Eradication, isolation, segregation, surveillance. So அந்த டெர்மினேஷன் ஆஃப் தி இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் த வேர்ல்டுலேருந்தே விரட்டுறது அந்த அப்சல்யூட் டெர்மினேஷன் சொல்கிறாங்க. அது என்னென்னா அப்சல்யூட் அப்படின்னா கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கு. அப்சல்யூட்னா கன்ஃபார்மாக டெர்மினேட் பண்ணுறது என்னென்னு சொல்கிறோம். ஸோ ரைட்டான ஆன்சர் ஏ, எராடிகேஷன். Question number 45, the first case come to the attention of the investigator. So first case வருது attention for the investigator கிட்ட first case வரதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? primary case, index case, subclinical case, typical case. primary case, index case, subclinical case, typical case. right answer B, index case அப்படின்னு சொல்கிறோம். அப்போ primary கேஸ்னால் என்ன, subclinical கேஸ்னால் என்ன, typical கேஸ்னால் என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். Question number 46, which of the following disease is transmitted by the direct contact? Which of the following disease is transmitted by the direct contact? direct contact மூலமாக பரவுற அந்த டிசீஸ்க்கு என்ன பேர்? மீசல்ஸ், டியூபர்குலோசிஸ், லிப்ரசி,
டைஃபாய்டு. டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக பரவுற டிசீஸ் எது? மீசல்ஸா, டியூபர்குலோசிஸா, லெப்ரஸியா, டைஃபாய்டா? டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக. ஸோ ரைட்டான ஆன்சர் சி, லெப்ரஸி. Which of the following disease is transmitted by the direct contact? Measles, tuberculosis, leprosy, typhoid. ஸோ இதில் வந்து சீனு கொடுத்துருக்காங்க, நமக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நம்மள கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக பரவுற டிசீஸ் எது? இதுதான் கொஷின். ஆக்சுவலி நாட்னு வரணும்னு நினைக்கிறேன், நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 47. System of the storage and transport of the vaccine at low temperature from the manufacturer to actual vaccination time. அதாவது ஒரு சிஸ்டம் இருக்குது, ஸ்டோரேஜ் பண்ணுறது, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த லோ டெம்பரேச்சரில் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ஃப்ரம் த மேனுஃபேக்சர்லேருந்து எங்கே வந்து அந்த வேக்சினேஷன் நடக்குதோ அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து என்னென்னு சொல்கிறோம்? வேக்சின் கேரியர், கோல்டு செயின், ஐஎல்ஆர், ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ ரைட்டான ஆன்சர் வந்து பி, கோல்டு செயின். அந்த சிஸ்டம் பேர் வந்து கோல்டு செயின். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் பண்ணுற அந்த 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 ஸ்டோரேஜ் மிஷினை தான் வந்து வேக்சின் கேரியர், ஐஎல்ஆர், ரெஃப்ரிஜிரேட்டர், இதெல்லாம் அதை ஸ்டோர் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்டை. 48. Which of the following vaccine must be stored in the freezer compartment? ஸோ எதை வந்து ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணணும், எந்த வேக்சினை? BCG, hepatitis, measles, DPT. BCG, hepatitis, measles, DPT. ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ மீசல்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் சேவ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மீசல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் சேவ் பண்ணணும். இது ரிப்பீட்டட் கொஷின். 49. An agent that destroy or inhibit the growth of the infectious agent in living tissues. An agent that destroy or inhibit the growth of the infectious agent in living tissues. ஸோ லிவிங் டிஷ்யூஸில் வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து க்ரோத் ஆகிறத டெஸ்ட்ராய் பண்ணுறதோ இல்லை இன்ஹிபிட் பண்ணுறதோ தடுக்கிறதோ அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டிசெப்டிக், டிஸ்இன்ஃபெக்டன்ட், டிட்டர்ஜென்ட், டியோடரண்ட். ஸோ ரைட்டான ஆன்சர் ஆன்டிசெப்டிக், டிஸ்இன்ஃபெக்டன்ட், டிட்டர்ஜென்ட், டியோடரண்ட். ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ, ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. 50. Cold sponging given to the patient with a fever. Cold sponging given to the patient with a fever when the temperature is more than எவ்வளோக்கு மேலே இருந்தால் நம்ம வந்து கோல்டு ஸ்பஞ்சிங் வந்து அட்வைஸ் பண்ணுவோம்? 36 டிகிரி செல்சியஸ், 37, 38, 39. 36, 37, 38, 39. ஸோ இதில் வந்து டெம்பரேச்சரை செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அதையும் இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டான ஆன்சர் டி. 39 டிகிரிக்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஸ்பஞ்சிங் வந்து அட்வைஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, 39 டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா கோல்டு ஸ்பஞ்சிங் அட்வைஸ். இது வந்து ஃபேரன்ஹீட்டில் எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணி நமக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்ல நல்ல கொஸ்டின்ஸாக பார்த்துருக்கோம். டெய்லி இந்த மாதிரி நான் நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, நான் வந்து ஒரு 2 வீடியோ இல்லைனா 3 வீடியோ தொடர்ந்து போட போகிறேன். பார்க்க வேண்டியது உங்களோட கடமை. பார்க்கலன்னா சக்ஸஸ் கொஞ்சம் லேட்டாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த வீடியோக்காக யார் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.